அம்மாவின் மக்களாட்சி, அம்மாவின் மக்களாட்சி, அம்மாவின் மக்களாட்சி. இது சூப்பர். பின்னாடி ஒருத்தவனும் சதி பண்ணிட்டான். நீ 1000 ரூபா கொடுத்துருன்னு சொல்ற. 1000 ரூபா கொடுத்தனா உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாடு மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க? ஆமா, கொடுத்துட்டா பெரிய 1000 ரூபா. என்கிட்ட இருந்து கரண்ட் பில்லு வந்து 3 தடவை ஏற்றிட்டு அதில் பணம் வாங்கிக்கினேன். மாதம் 2 முறை வந்து கணக்கெடுக்கிறது, 1 முறை கணக்கெடுப்பேன். அதில் மிச்சப்பட்ட மட்டும் அதையும் எடுக்காமல் விட்டேன். பால் விலையை ஏற்றிட்டேன், சொத்து வரியை ஏற்றிட்டேன், மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டேன், வீட்டு வரியை ஏற்றிட்டேன். அப்படி எல்லா வகையிலும் ஏற்றி 25,000 ரூபா மேலே வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொள்ளடிச்சிட்டு எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா என்ன நியாயம்? ஸ்டாலின் வந்து அவன் கட்சியோட தைரியத்தை பற்றி பேசுகிறார், கட்சியுடைய மானத்தை பற்றி கொஞ்சம் கூட வந்து அது பேசும்போது யோசிக்கணும். முதல்ல உள்ள அழுக்க பாருங்க. மானம் உள்ளவங்கள நீங்கள், இல்லை ரோஷம் உள்ளவங்கள, பதவிக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சோந்தி கும்பல் தானே நீங்கள். புரட்சி தலைவருக்கு ஆதரவு அளித்து அதிமுக ஆட்சி கொண்டு வராங்க. திருதி என்ன சொல்கிறாரு? என் 40 ஆண்டு கால நண்பர் அவர் நல்ல மூடு திரும்பி வரணும், எங்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கணும், நான் ஆட்சி கொடுத்துருவேன். இதை விட ஒரு மானங்கிட்ட செயல் இல்லையா? இந்திரா காந்தி கிட்ட வந்து கருணாநிதி சொல்கிறாரு, இந்திரா அப்போ என்ன கண்டிஷன்னா, நீங்கள் வந்து நம்ம பாதி சீட்டு எடுத்துக்கலாம், வைக்கல ஒரு பாதி சீட்டை கொடுக்குற அளவுக்கு போய் ஒரு பிரதமராக இந்திரா காந்தி அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சி ஆட்சி மட்டும் காய்ச்சிருங்க, பாதி சீட் எடுத்துருங்க. ஆனால் முதலமைச்சர் மட்டும் இடம் கொடுத்துருங்க, முதலமைச்சர் மட்டும் இடம் கொடுத்துருங்க. பதவி வெறி அதுதான் ஒட்டுமொத்த குறிக்கோள். பண வெறி அதுதான் ஒட்டுமொத்த குறிக்கோள். கட்ட பஞ்சாயத்து, அராஜகம், அத்துணி, அணியும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்னென்ன பாலியல் வன்கொடுமையிலேருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து அதே போன்று எல்லா விதமான பாதிப்பு இன்றைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு இருக்குது. இன்னைக்கு 23ஆம் புலிகேசி ஆட்சியை முடிச்சிருக்காங்க. நாடோடி மன்ன திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் சீனே ஒரு சீன் வரும். என்ன சீன் வரும்? மன்னராட்சி மன்னராட்சி. நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியது வாழும் மனிதர்களை மாநிலம் சொல்வதில்லை, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் புரட்சி தலைவர். 6 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தோம்னா எல்லாரும் இந்த 23ஆம் புலிகேசி ஆட்சியை முடிச்சிருக்காங்க. நாடோடி மன்ன திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் சீனே ஒரு சீன் வரும். என்ன சீன் வரும்? மன்னராட்சி மன்னராட்சி. நான் சொல்லுவான் 23ஆம் புலிகேசி மன்னராட்சி, 23ஆம் மன்னராட்சி, 23ஆம் புலிகேசி மன்னராட்சி, அம்மாவின் மக்களாட்சி, அம்மாவின் மக்களாட்சி, அம்மாவின் மக்களாட்சி. இது சூப்பர். பின்னாடி ஒருத்தவனும் சதி பண்ணிட்டான். ஸ்லிப் ஆஃப் டைம் அது பெரிய இஷ்யூ எடுத்துக்கலாம் விட்டு. அது மாதிரி இன்னைக்கு நாட்டில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி ஆட்சி தான். பின்னாடி அதை சப்ஜெக்ட் வராங்க. ஏன்னா இது அம்மாவுடைய பிறந்தநாள், 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழான்னு சொல்லும்போது அம்மா பற்றி 2 விஷயம், ஏன்னா டைம் இல்லை இப்போ, 2 விஷயம் குறிப்பிட்டாங்க. திருமதி கோகிலந்திராவுக்கும் அம்மாவோட நெருங்கி, அதாவது அம்மாவுடைய அந்த குணாதிசயங்கள், அம்மாவுடைய அந்த நிர்வாக திறமை, அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய பாசம், அம்மா எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சிக்காரருடைய உணர்வு மதிக்கிறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதே போல் என்னுடைய அனுபவத்திலே வந்து 100 விஷயம் நான் வந்து பகிர்ந்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 91ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த பெருமை, அம்மா கொடுத்த பெருமை, அம்மாவோட பயணித்த ஒரே ஆள் தான்ன்றது அந்த பெருமை எனக்கு இருக்கு. எனக்கு 91 96 அமைச்சர், 2001 2006 அமைச்சர், 2011 2012 ஸ்பீக்கரு, 2016 மினிஸ்டர், இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அம்மாவோட பயணித்த அந்த பெருமை இருக்க வாழ்நாளில் எனக்கு அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவோட பயணித்த அந்த பெருமை தான் என்னுடைய சொத்தை. எனக்கு
ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய இந்த எப்படி வந்து ஒரு 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 விஷயத்தை ஒரு ஹையர் அத்தாரிட்டி அவங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க, எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு கீழ் லெவலில் இருக்கிறவங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க. இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லை, 69%. அந்த இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு, 50% மேலே போகக்கூடாதுங்க. கருணாநிதி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, அந்தர்பல்ட்டி நான் என்ன பண்ணுறதுங்க, 50% கொடுத்துட்டாங்க, மொத்தத்தில் 19% கோயிண்டா. அம்மா விட்டாங்களா? இல்லை. 69% இடஒதுக்கீடு என்பது நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமை, அது எந்த காலத்தில் விட மாட்டோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை அன்னைக்கு அம்மாவுடைய தலைமையில் கூட்டினாங்க. அன்னைக்கு பேக்வர்ட் மினிஸ்டர், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக அம்மாவின் கீழ் நான் வந்து பணியாற்றினாங்க. அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு அதோட விட்டுடாம என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து கட்சி தலைவர்களை ஒரே விமானத்தில், அன்னைக்கு 31 வயசு அந்த இளைஞனா அம்மாவுடைய ஒரே விமானத்தில் முதல்ல நான் பயணிச்சதில் என் வாழ்நாளில் நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் பார்த்தோம், அம்மாவுடைய அந்த ஃப்ரெண்ட் சீட்டில் இருந்தாங்க, இவ்வளோ பெரிய புக்கு. அந்த புக்கில் என்னென்னா, பொதுவாக எப்படி வந்து அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாடு ஒரு பயனர் என்று சொல்லக்கூடிய முன்னோடி மாநிலம் என்று சொல்லக்கூடிய எல்லா வரலாறு, அதே போல் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ ரிசர்வேஷன் ஒதுக்குச்சு, இதை ஏன் வந்து தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு நம்ம வந்து அமல்படுத்துகிறோம். இது அவ்வளோ அருமையாக வந்து லைட்டில் படிச்சுட்டு அன்னைக்கு யார் மத்திய இது பாரத பிரதமர்னா PV நரசிம்மராவ். அன்னைக்கு PV நரசிம்மராவ்கிட்ட எங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க எல்லாம். நான் ஆஸ் எ மினிஸ்டர், நானும் அதே போல் இது ஆல் பார்ட்டி டெலிகேஷன் எல்லாம் அனைத்து கட்சி தலைவர். கிட்டத்தட்ட PV நரசிம்மர காலையில் 9 மணி மீட்டிங்கு ப்ரீஃப் பண்ணாங்க பாருங்கள். அந்த சுருக்கம் 1921 இந்தியாவிலேயே இடஒதுக்கீடுக்கு முன்னோடியான மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பிந்தியவர்கள், சீர்மரபினர்கள், இந்த 5 வகைக்கும் எந்த காலகட்டத்தில் வந்து இந்த உச்ச நீதிமன்றம் அந்த 50% இடஒதுக்கீட்டு குறைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கேட்குற நரசிம்மராவ், வாட் இஸ் த வே, என்ன வழி, அது சொல்லுங்க. அதை சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும். அரசமைப்பு சட்டத்தை அன்னைக்கு அம்மா சொல்லி, எப்படிப்பட்ட சட்ட மாமதிப்பர் அம்மா சொல்லி, அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணை திருத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீட்டுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர். எல்லா கட்சிகளுக்கும் லெட்டர் முதலமைச்சர் அம்மாவால் மட்டும்தான் இது முடிஞ்சது. அன்னைக்கு அம்மா மட்டும் சிஎம்ஐ இல்லைன்னா 69% இடஒதுக்கீடு கோயிந்தா. திடீர் என்னாச்சு, உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுப்பதற்கு வந்து அன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து முன்னெடுத்தாங்க. அதை கூட வந்து என்ன பண்ணார் கருணாநிதி, சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்னைக்கு கர்நாடகாவில், எனவே அதுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் மிரட்டி, அந்த மிரட்டலுக்கு பயந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போன விவசாயிகள் அன்னைக்கு வந்து போக விடாமல் செஞ்சு 205 டிஎம்சி தண்ணீருக்கு அன்னைக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துது. ஏமாவதி அணை இருக்கு, ஏமாவதி அணை குறுக்க வந்து அன்னைக்கு வந்து ஆற்றினருக்கு அணை கட்டுறாங்க, அதுக்கும் வாய் திறக்கல. கச்சத்தீவு நம்முடைய தமிழ் நிலத்துடைய ஒரு பகுதி, அதை தார வளர்த்துட்டாங்க. இப்படி எல்லாமே வந்து மாநில உரிமைகள் அத்தனை கருணாநிதி கால ஆட்சியிலே தாரை வைக்கப்பட்டு அந்த உரிமைகள் எல்லாம் மீட்டு கொடுத்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காவிரி நீர் 95 டிஎம்சி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதை கெசட்டில் வெளியிட்டு அதுக்கு வந்து உரிய அந்த சட்ட தீர்வு மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டு ஒரு முழுமையாக நம்முடைய உரிமையை காப்பாற்றியவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இதே வாஜ்பாய் கவர்மெண்ட் 98 அன்னைக்கு 5 காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு குறைந்தபட்ச அந்த திட்டம் 5 திட்டம், இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர சொல்லிட்டு அன்னைக்கு வந்து உடனடியாக வந்து அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அன்றைக்கி ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் சொல்லியபடி அன்றைக்கி மத்திய அரசு நடக்கலை.
205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்து காவிரி டெல்டா பகுதிகள் வந்து கடும் வறட்சி ஏற்பட்ட போது அந்த 205 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னோன்னா மத்திய அரசு கர்நாடக அரசு நிர்பந்தம் செய்யாதன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா அம்மாவை பொறுத்தவரை வலியுறுத்துனாங்க, செய்யலை. என்ன பண்ணாங்க? உடனே உங்களுக்கு இனிமேல் ஆதரவே கிடையாது, ஆதரவை வாபஸ் வாங்கி அன்னைக்கு வந்து வாஜ்பாய் அரசாங்கம் அன்னைக்கு வந்தது. அதிமுகவை பொறுத்தவரை, அம்மாவை பொறுத்தவரை பதவி என்பது அண்ணா சொன்னார், பதவி என்பது துண்டு. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இயக்கத்தை பொறுத்த ஒரு கட்சி அது தேவையில்லைன்னா மக்களுடைய உரிமைக்காக அதை தூக்கி எறிவதற்கு கூட நாங்கள் வந்து தயாராக மாட்டோம். அந்த வகையில் தான் அன்றைக்கி வந்து அந்த உரிமையை மீட்டாங்க. சரி, அப்படி வந்து ஒரு உரிமையை மீட்டு அதே போல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை நிலைநிறுத்தியவர் 96ஆம் ஆண்டு ஒரு தோல்வி, ஒரு தற்காலிக ஒரு தோல்வி. அன்றைக்கு பொறுத்தவரை ஊடகங்கள் சிலது அம்மாவை பற்றி ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அது தற்காலிகமாக ஏற்பட்டது. அன்றைக்கி கருணாநிதி பொறுத்தவரை என்னன்னு சரி, இனிமேல் வந்து அம்மா மேலே வழக்கு போட்டால் அம்மா பயந்து ஓடிடுவாங்க, கட்சி வந்து நிற்காதுனாங்க. அதுக்காக அத்தனை வழக்குகள் போட்டு அம்மாவை அழித்து ஒழித்து விடலாம் என்ற அந்த ஒரு பகல் கனவிலே கருணாநிதி அன்னைக்கு இருந்தார். எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா? சட்டமன்றத்தை நானே சொன்ன மாதிரி 52 கோடி ரூபா செலவு பண்ணார். அந்த காலத்திலே 96ஆம் ஆண்டு காலத்திலே 52 கோடினா நம்முடைய திருவிக நகருக்கு அந்த காலகட்டத்தில் 52 கோடி ரூபாய்னா எவ்வளோ பாலங்கள் கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளோ சாலைகள் கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளோ அளவுக்கு சத்துணவு கூடங்கள் கட்டியிருக்கலாம், சமுதாய கூடங்கள் கட்டியிருக்கலாம், மழைநீர் கால்வாய் போகிறதுக்கு வசதி செஞ்சு தரலாம். ஆனால் உங்களுடைய வரி பணம் அம்மாவை அழிப்பதற்கு அது செலவு பண்ணிருக்கு. கேஸை போட்டாங்க, அரெஸ்ட் பண்ண வந்தாங்க மாதிரி அம்மா வந்து என்ன அதெல்லாம் வந்து வர முடியாது சொன்னாங்களா, இது சாமி கும்பிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வீரமங்கையா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி அன்னைக்கு வந்து கருணாநிதி போட்ட அத்தனை வழக்குகளும் சந்தித்து நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி அந்த வீரமான அந்த எண்ணத்தோடு அந்த வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றம் அதே போன்ற அம்மா மறைந்த சூழ்நிலை இனிமேல் அவரை பற்றி பேசுறது ஒரு அம்மா இருந்தால் உண்மையிலேயே வந்து பெரிய அளவுக்கு வந்து அது விடுதலை ஆகிடும். அதனால் மறைந்தவர் வந்து அவரை பற்றி பேசுறது அதோட ஏன்னா கடைசி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து அம்மா வந்து நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுதான் வந்து இதாகும். அப்படின்னா கருணாநிதி போட்டது அத்தனை பொய் வழக்கு தானே ஆச்சு. அம்மா நினைச்சிருந்தா கருணாநிதி மாதிரி கருணாநிதி 89ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ முறைகேடுகள். நான் நீ மினிஸ்டர் 91ஆம் ஆண்டு அப்போ கேபினெட்டில் சப்ஜெக்ட் வருது. அந்த சப்ஜெக்ட் வரும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, இவ்வளோ பேர் அவங்க ஃபேமிலி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போ யார் இவர் இருந்தார் ஒரு சீஃப் செக்ரட்டரி அதை விட்டுருங்க, அதை நமக்கு மக்களுக்கு தேவையான செய்யணும், நம்ம பழி வாங்கிறதுக்காக நம்ம வரல, ஏன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி பெருந்தன்மையாக அதை விட்டாங்க. ஆனால் அந்த வழக்கு அந்த ஃபைல் அப்படியே இருந்ததுனால 96ஆம் ஆண்டு நம்ம கருணாநிதி இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த காலத்தில் அந்த கோப்பை வர வச்சு தனக்குத்தானே கையெழுத்து போட்டு வழக்குகளை வாபஸ் பெற்றவர் வந்து திரு கருணாநிதி. நீ போட்ட கேஸை நான் சந்திக்கிறேன்னு போனேன், ஒரு வீராங்கனைங்க. ஆனால் நான் முதலமைச்சர் அப்படி இருக்க சூழ்நிலை என் மேலே போட்ட கேஸை நானே போய் வாபஸ் வாங்கினா என்னை விட கோலை யாரும் இருக்க முடியாது. கோலைக்கும் வீரனுக்கு பாருங்க அப்படி. சரி, அம்மா 28 நாள் ஜெயிலில் போட்டாங்க, நாங்களாம் போனோம். சொன்னாங்க இதே சிறையில் கருணாநிதி நான் அடைப்பேன்னாங்க. அடைச்சாங்களா இல்லையா? அடைச்சாங்களா இல்லையா? அதே சிறையில் அடைச்சாங்க. அதே மாதிரி கோகுலேந்திரன் நான் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் அன்றைக்கு மார்ச் 25ஆம் தேதி 89ஆம் ஆண்டு அந்த துச்சாதன் அந்த கும்பல் எவ்வளோ அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் என்றும் பாராமல் அந்த அளவுக்கு சேலை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவ்வளோ தூரம் வந்து வேதனைப்படுத்த செயலில் அவ்வளோ வந்து வெளியில் வந்து சொன்னாங்க, இனிமே நான் வரலன்னா இந்த சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சராக தான் வருவேன்னு சொன்னாங்க. வந்தாங்க. அதே போல் எங்ககிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு மறுநாள் போகிறோம் நாங்கள் இங்கே சென்ட்ரல் ஜெயில், இப்போ தான் புழல் மாறி போச்சு, சென்ட்ரல் ஜெயில் போகும்போது சொல்கிறாங்க, இதே ஜெயிலில் கருணாநிதியை நான் பிடிச்சி போடுவேன். கருணாநிதி பிடிக்கிறாங்க.
அம்மா வந்து என்ன சொல்ற, சாமி கும்பிட்டு வர வெயிட் பண்ணிருந்தாங்க. கருணாநிதி என்ன கூத்தச்சாரு, ஐயோ போடுறாங்க, ஐயோ போடுறாங்க, ஐயோ போடுறாங்க. இவர் வந்து ட்ரெயினில் வந்து தண்டவாளத்தை வச்சு படுத்தவர், வராத ட்ரெயினில் தண்டவாளத்தை வச்சு படுத்தவர். அப்படிப்பட்ட தலைவரில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் ஸ்டாலின் வந்து அவங்க கட்சியோட தைரியத்தை பற்றி பேசுறாரு, கட்சியுடைய மானத்தை பற்றி கொஞ்சம் கூட வந்து அது பேசும்போது யோசிக்கணும். முதல்ல உள்ள அழுக்க பாருங்க, மானம் உள்ளவங்களா நீங்கள், இல்லை ரோஷம் உள்ளவங்களா, பதவிக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சோந்தி கும்பல் தானே நீங்கள், பச்சோந்தி கும்பல் தான் நீங்கள். புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருக்காரு. அன்னைக்கு தமிழகமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணீரில் வந்து வெள்ளத்தில் வந்து மக்கள் வந்து இதை வந்து கசிஞ்சு அழுதுட்டு இருக்க நிலையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புரட்சி தலைவருக்கு ஆதரவு அளித்து அதிமுக ஆட்சியை கொண்டு வராங்க. தெரிஞ்சு என்ன சொல்கிறாரு, என் 40 ஆண்டுகால நண்பர் அவர் நல்லமோடு திரும்பி வரணும், எங்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கணும், நான் ஆட்சி கொடுத்துருவேன். இதை விட ஒரு மானங்கிட்ட செயல் இல்லையா? நீ வந்து மானத்தை பற்றி நீ பேசுகிற, மானத்தை பற்றி நீ பேசுகிற. சரி, 80 வந்து ஆட்சி வந்து இதை கலைச்சிட்டாங்க. கலைச்ச பிறகு இந்திரா காந்தி கிட்ட வந்து கருணாநிதி சொல்கிறாரு, இந்திரா அப்போ என்ன கண்டிஷன்னா, நீங்கள் வந்து நம்ம பாதி சீட் எடுத்துக்கலாம், வைக்கல ஒரு பாதி சீட்டை கொடுக்குற அளவுக்கு போய் ஒரு பிரதமராக இந்திரா காந்தி அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சி ஆட்சி மட்டும் கழிச்சிருக்கு. பாதி சீட் எடுத்துருக்கு. ஆனால் முதலமைச்சர் மட்டும் இடம் கொடுத்துருங்க, முதலமைச்சர் மட்டும் இடம் கொடுத்துருங்க. எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம்! அன்னைக்கு அதை நம்பி ஆட்சி கழிச்சாங்க. கருணாநிதி 2 தடவை அன்னைக்கு 80 வந்து அவங்க ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்து போஸ்டர்லாம் அடிச்சாங்க. அதே மாதிரி 84 சரி போஸ்ட் அடிச்சாங்க. நைட்டோட நைட் எல்லாத்தையும் கொளுத்திட்டாங்க, நைட்டோட நைட்டு கொளுத்திட்டாங்க. அப்படி வந்து ஒரு சந்தர்ப்பம். சரி, 2G ஸ்பெக்ட்ரத்தில் அன்னைக்கு ரைடு நடக்குது, சிபி அறிவாலயத்தில் வேளாண்மையாரை வச்சு மிரட்டின்னு அவங்க வந்து பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு வந்து சீட்டுக்கு யார் வந்து அன்னைக்கு பேர பேசுறது அன்னைக்கு இப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு பதவி வெறி, அதுதான் ஒட்டுமொத்த குறிக்கோள். பண வெறி, அதுதான் ஒட்டுமொத்த குறிக்கோள். கட்ட பஞ்சாயத்து, அராஜகம், அத்துழி, அணியும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்னென்ன பாலியல் வன்கொடுமையிலேருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து அதே போன்று எல்லா விதமான பாதிப்பு இன்றைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு இருக்குது. இன்னைக்கு பெண்கள் இன்றைக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கானா, அது இல்லை. இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாலியல் வன்கொடுமை, பேப்பரை திரும்பினா பாலியல் வன்கொடுமை, அதே போன்று ஊடகங்கள் பாலியல் வன்கொடுமை, இப்படி சர்வசாதாரணம். ஏன் ஒரு அரசு அப்படின்னாக்கா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, விருப்பு பார்க்காமல் சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா எல்லாரும் பயப்படுவோம். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. திருக்கழுக்குன்றம் ஒரு நம்முடைய பேரூர் செயலாளர் அவரை வந்து தாக்கிட்டாங்க. தாக்கினவங்க யாரு? அதான் போதை ஊசி போட்டு வீட்டுக்கு முன்னாடி அப்படியே 3 பேர் படுத்துட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்தீங்களா? போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அது பேரூர் செயலாளர் கேட்குறாரு, என்னப்பா எப்படிப்பா போயிட்டு வீட்டு வரலாம்? அது கேட்டதுக்காக கையில் இந்த பிளேடை போட்டு டக்கு நிற்கான். அவன் என்ன நிதானத்தில் இருக்கான்ப்பா? அப்போ நிதானம் இல்லாமல் அவன் வந்து கிழிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் அடிச்சது கெஞ்சா, அதுபோல் வந்து மெத்தப்பெட்டை இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவன் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணுறான். அப்போ அடிப்படையில் யார் காரணம்? அவன் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அந்த குற்றத்துக்கு யார் காரணம்? இந்த ஸ்டாலின் மாடல், இந்த புலிகேசி அரசாங்கம் தான் இன்றைக்கி வந்து காரணமாக இருக்கணும். வேறு யாரும் காரணம் இல்லை. இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி பள்ளிக்கூட குழந்தைகள் முதற்கொண்டு அதே போல் ஜாதிய வன்கொடுமைகள் தென் மாவட்டங்கள், இன்றைக்கி வேங்க வயல் பிரச்சனையில் இன்றைக்கி பல நாட்களாகி கூட இன்றைக்கி வந்து துப்பு துளக்காமல் இருக்கிறது. இங்கே சொன்னாங்க காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாங்க, ஒரு காவலர் கூட காணாங்க. பாருங்க, யாராவது ஒரு பீஸை கேட்கலாம். வேறு 10 மாதம் 45 மாதம் ஓடி போச்சு, இன்னும் 10 மாதம் ஆளுங்கட்சி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆடுவீங்க. நீங்கள் பரவாயில்ல ஆடுங்க நீங்கள். ஆனால் உள்ளோக்கத்தோடு நீங்கள் ஆடினீங்கன்னா நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நீங்கள். இது என்ன ஒரு பொதுக்கூட்டம்னா ஒரு பாதுகாப்பு தரும். ஆனால் எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர தேவையில்லை. புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய சகோதரிகள், அம்மாவுடைய பிள்ளைகள், எங்களுக்கு நாங்களே பாதுகாப்பு. எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஊர் அமைச்சர் கொடுத்துருக்காரு இல்லையா, அவர் யாருன்னு தெரியும். அவருக்கு
எங்கேருந்து போனார், எப்படியெல்லாம் இருந்தார், இப்போ எப்படியெல்லாம் ஆயிட்டாருன்னு. அதெல்லாம் அப்போ அவருடைய வேலை கூட இருக்கும், யாரும் கூடது போகக்கூடாது. நீ போலீஸ்ட்டை கல்யாணம் பண்ணிட்டுமாண்ணா, இல்லை போலீஸ்கார வர மீட்டிங் நடக்காமல் இருக்குமாண்ணா. அதனால் எங்கள் தொண்டர்களை வந்து ஒருத்தரும் கை வைக்க முடியாது சொல்கிறேன். உங்களுக்கு தொண்டரை மேலே பேரூர் செயலாளர்களை கை வச்சு என்னாச்சு இன்னைக்கு? ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணால இன்னைக்கு போயிட்டு இந்த தமிழ்நாடு ஆளாண்டு போச்சுல இன்னைக்கு. அப்படி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய மனோ சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 53 வருஷம் மேலே இயக்கம் ஆரம்பித்து 31 வருஷம் மேலே தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம்னு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரையில் தான் திமுகவில் வந்து கருணாநிதியும் சிஎம் வந்தார், மந்திரியாக. ஆனால் தலைவர் வெளில வந்த பிறகு ஒரு மந்திரியாவது கருணாநிதியால் ஆக முடிஞ்சதா, ஒரு சிஎம்மாக முடிஞ்சதா? 13 வருஷம் வனவாசம். அதே போல் அம்மா 2011 வந்து 2014 மீண்டும் ஆட்சி பிடிச்சி 10 வருஷம் வனவாசம். யார் அனுப்பிச்சது? டிஎம்கே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஒன்று ஒரு 10 மாதம் இருக்குது. இந்த 10 மாதத்தில் அப்படி ஓடிடும் எலெக்ஷன் நேரம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோட்டான்கள் காக்காய்கள் கோட்டை விட்டு வெளியேறுகின்ற அந்த நாள், அந்த வருடம் 2026ஆம் ஆண்டு தான் ஆட்சி நடக்குது. அம்மாவுடைய திட்டங்கள் நாளைக்கு தங்க அருமையான திட்டம். எவ்வளோ பேர் அவங்க வீட்டில் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா தங்கமங்கை, தங்கத்தாரகி, புரட்சி தலைவி அம்மா, அவங்க கொடுத்த தங்கம் வீட்டில் இன்னும் இருக்குங்க. 50,000 ரூபா டிகிரி முடிச்சிருந்தா, +2 முடிச்சிருந்தா 25,000, ஒரு சவரன் நகை வாங்கிக்கலாம், ஸ்கூட்டி வாங்கிக்கலாம். அம்மா உனக்கு மேலே வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் எல்லாம். இப்போ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் ஏதாவது கிடைக்குதாப்பா? இட்லியை பேருக்குன்னு போட்டுட்டு 8 மணிக்கு வந்து 10 மணிக்கு முடியும். சாயந்தரம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாவுடைய மருந்தக திட்டம், அதை மூடுவிட பண்ணி முதலமைச்சர் திட்டம், அம்மா மினி கிளினிக்கு மூட்டல். ஒரு வட்டத்தில் வந்து இது ஒருத்தருக்கு காய்ச்சல் வருதுன்னா உடனே போய் ஸ்டான்லிக்கே போவாங்க, இல்லை இங்கே இருக்கிற குளத்தூர் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? தூரம். அதே அந்த வட்டத்தில் இருந்ததுன்னா ஒரு சாதாரண காய்ச்சல், இருமல், இந்த ஆட்சியில் பார்த்தா காய்ச்சல் இருமல் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. வந்தால் காய்ச்சல்லாம் ஒரு நாளில் போகிறது கிடையாது, ஒரு மாதமாக காய்ச்சல். நான் காய்ச்சல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு இருமல்லாம் கிடையாது, சென்றதா எனக்கு இருமல்லாம் கிடையாது. அதனால் அப்படியே அவங்களுக்குள்ளப்பா தம்பி அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. தம்பி அவர் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்காரு. அதாவது இப்போ டிஎம்கே ஆட்சியில் சமூகம் இப்படி கெட்டுதுன்றதுக்கு இது ஆதாரம். அதை எடு தம்பி, எல்லாம் வீடியோ எடுங்க. ஒரு சமூகம் எந்த அளவுக்கு கெட்டுருக்குன்றது பாருங்கள். அவர் வந்து அதை கெஞ்சா போக அடிச்சுட்டு நீங்கள் அந்த அம்மா கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்திலேயே வந்து கெஞ்சா, ஆமாம், கஞ்சா அடிச்சுட்டு இப்போ அந்த அம்மா கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு போலீஸ் வராருப்பா, 2 போலீஸ் வராருப்பா, அதிசயமாக இருக்குப்பா. எங்கே போயிருந்தீங்க? கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிட்டீங்க போல இருக்கா? அப்படி அது பக்கத்தில் உள்ள அம்மா கிட்ட போய் சண்டை போடுறாரு. அப்படி அம்மா வருவீங்க பாரு, எல்லாருக்கும் அது 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 அவங்க நடவடிக்கை. தம்பி ஓகே, இப்படி பாரு பண்ணியிருக்காரு. அவரை கொஞ்சம் அப்படி தூக்கி போயிடுங்க. ஓகே பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல சாட்சி பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல சாட்சி. இப்போ நீங்களும் சாட்சி பாருங்க. அதை இந்த மாதிரி வந்து ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பெண்மணி கிட்ட போய் ஒரு தகராறு பண்ணுறாருனா பாரு. இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சமூகம் எந்த அளவுக்கு சீர்கிட்டுன்றதுக்கு இதை விட ஒரு உதாரணம் கூட. அப்படி அம்மாவுடைய திட்டங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேபிள் விட்றாங்க. இங்கே வந்து இந்த வட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்மாவுடைய ஹவுசிங் போர்ட்லேருந்து, ஸ்லம் கிளீன்ஸ் போர்ட்லேருந்து, அதே போல் பல்வேறு எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஆட்சியில் தான் அன்றைக்கி வந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஒரு திட்டம் கிடையாது. நீ 1000 ரூபா கொடுத்துருன்னு சொல்கிறேன். 1000 ரூபா கொடுத்தனா உண்மையிலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க? ஆமாம், கொடுத்துட்டார் பெரிய 1000 ரூபா. என்கிட்ட இருந்து கரண்ட்டு பில்லு வந்து
3 தடவை ஏற்றிட்டு அதில் பணம் வாங்கிக்கினேன். மாதம் 2 முறை வந்து கணக்கெடுக்கிறது, 1 முறை கணக்கெடுப்பேன். அதில் மிச்ச பத்திரம் மட்டும் அதையும் எடுக்காமல் விட்டேன். பால் விலையை ஏற்றிட்டேன், சொத்து வரியை ஏற்றிட்டேன், மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டேன், வீட்டு வரியை ஏற்றிட்டேன். அப்படி எல்லா வகையிலும் ஏற்றி 25,000 ரூபா மேலே வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொள்ளடிச்சிட்டு எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா என்ன நியாயம்? இது வந்து யார் இன்றைக்கி சகோதரி கேட்குறாங்க, நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு திமுககாரங்க ஓட்டு போட்டு வந்தால் இதை கேளுங்க. ஏன்பா 25,000 ரூபா எங்கள் வீட்டில் வந்து இந்த பார்த்தா ஒரு வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட வச்சுட்டானுங்க 52,000 கோடி, 52,000 கோடி ஆகிடுச்சு. வருமானம் வீட்டுக்கு வரதுக்கு வந்து டாஸ்மாக் போகுது. அதில் வந்து 52,000 கோடி வந்தது. 52,000 கோடி இந்த மாதிரி ஏற்றின விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தா 25,000 ரூபா பிடுங்கியிருக்கேன் ஒரு வீட்டில். அப்படி பார்த்தா மாதம் 10,000 ரூபா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? மாதம் 10,000 கொடுக்கணும். தேர்தல் காலத்தில் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி அட்டைக்கு இலவசமாக 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குன்னு சொன்னீங்க. 2 கோடி பேர் கொடுத்துட்டீங்களா? அதில் நிறைய பேருக்கு இன்னும் கொடுக்கலங்க, இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கல. சரி, அது கூட இப்போ 2021 கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுத்ததே பார்த்தா 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி ஆண்டு கொடுக்கல ஒரு பக்கம். 2வது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி முதலமைச்சர் காலத்தில் 2,500 ரூபா. ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2,500 ரூபா பத்தாது எங்களுக்கு, 2,500 ரூபா கூட போட்டு 1,500 ரூபா போட்டு 5,000 ரூபா கொடுங்க. 2,500 ரூபா 1,500 5,000 ரூபா என்ன பண்ணுறது? இந்த மக்கள் ஆட்சியிலலாம் கணக்கு தெரியாத ஆட்சியில் அப்படி இதில் மட்டும் கணக்கு தெரியும், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இது கரெக்டாக சேர்ந்துடணும். ஆனால் மக்களுக்கு கொடுக்குறத கணக்கு போயிடாது. இந்த கணக்கு வந்து 2,500 ரூபா ப்ளஸ் 1,500 ரூபான்னு சொன்னேன். 4,000 ரூபா, 5,000 ரூபான்னு சொல்லிட்டீங்க. 4,000 ரூபா கொடுத்துட்டு போங்க. சரி, 3,000 ரூபா கொடுங்க. இல்லை நாங்கள் கொடுத்தப்ப 2,500 ரூபா கொடுங்க. இல்லை 1,000 ரூபாவது கொடுக்கலாம்ல. ஒன்றும் கொடுக்காம ரேஷன் கடையில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கன்னா 1000 கார்டு இல்லை 150-200 கார்டு வந்தால் வாங்கினாங்க. மீதி போடா உன் கரும்பு நீயும் உன் சர்க்கரை அளவு கம்மி, இதை விட யாரும் அதை சொல்கிறாங்களே எல்லாமே யாரும் வாங்கலை. பார்த்தா அது வந்து இந்த இவரு பர்பர் என்ன ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி கரும்பு, ஓமக்குச்சி நரசிம்மன் தெரியல சினிமா படத்தில் பாரு, அவர் சைஸில் ஒரு கரும்பு, இப்படி வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க வீதிக்கு இறங்கி போகிறாங்க. அவங்க உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உண்மையை சொன்னோம், நிதி நிலைமை சீரடைத்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு வேணுது நாங்கள் தரோம், நாங்கள் பொய் சொல்ல. நீங்கள் அரசு ஊழியர்கள் நம்புகிறாங்க, அவங்களாவது உண்மையை சொன்னாங்க. ஆனால் இவங்கள மாதிரி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டா சோத்தில் ஒரு பொய்யே வச்சு இமயமன் அளவுக்கு பொய்யை சொல்லி அதை கூட முழுங்கி கஷாயம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வித்வான்கள் யாருன்னா இந்த 23ஆம் புலிகேசி அரசாங்கம் தவிர உலக. அப்படி வந்து கடப்பறை முழுங்கிட்டு கஷாயம் குடிக்கிறவங்க புரியுதா? அப்படி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு வந்து முழுமையாக கஷ்டம். இந்த திருவிக்கரையில் எந்த வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்கள்? நம்ம அம்மாவோடைய ஆட்சியில் எவ்வளோ திட்டங்கள். 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அன்றைக்கி நிதி அமைச்சராக நான் இருந்த நேரத்தில், நான் நிதி அமைச்சராக இருந்த காரணத்தினால அப்போ இவர் யார் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் செக்ரட்டரி கூப்பிட்டு வட சென்னைக்கு ஒரு பிரத்யேகமாக திட்டத்தை தீட்டி கொடுங்க. 5 வருடங்களில் முடிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, மெட்ரோ வாட்டர், அதே போன்று ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இதை மாதிரி ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதில் வந்து எவ்வளோ வந்து பணம் செலவு பண்ணணும், எதுக்கெல்லாம் செலவு பண்ணு சொல்லிட்டு மொத்தம் 5 வருஷத்தில் 16,000 கோடி ரூபாய் அவ்வளோ செலவு செய்ய குடிசுமாட்டு சர்வீஸ் 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் வைத்தோம். முதல்ல வந்து நாங்கள் திட்டம் வைத்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் ஆட்சி மாறிடுச்சு. அது எங்கள் திட்டம்னு சொல்லிட்டு போதானே, உலகம் சொந்த புத்தி இல்லை, சுய புத்தியும் கிடையாது, அறிவு இல்லை, ஒரு நிர்வாக திறமை இல்லை, வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடத்துகிற ஆட்சி. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை வந்து லேபிள் ஒட்டி இல்லை வட சென்னைக்கு வந்து ஒரு வளர்ச்சி திட்டம்னு சொல்கிறீங்க. இதை விட ஒரு கேவலமாக வந்து வெக்கம் மானம் சூடு இருக்காது. புது திட்டத்தை கொண்டு வாங்க சொல்லிட்டு போங்க. அவங்க கொண்டு வந்த திட்டம் நாங்கள் அமல்படுத்துகிறோம், மக்களுக்காக கொண்டு வந்தாங்க.
எனவே இவங்க கொண்டு வர திட்டம் மாதிரி அதுக்கு வந்து சாயம் பூசுது. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்சியில் வந்து சாயம் பூசுகிற வேலை தான் நடக்குது ஒழிய வேறு எந்த ஒரு முக்கியமான எந்த ஒரு பணி இன்னைக்கு வந்து நடக்காதான் இன்னைக்கு வந்து ஒரு மிக மிக ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதில் வேற ஒரு கூத்து பாருங்க. அதான் நான் ஏற்கனவே எதுக்கு சொல்கிறேன்னா 23ஆம் புலிகேசி ஆட்சின்னு எங்கள் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 3000 ரூபாய் இருந்தாலே குடும்பம் தருவாங்க. இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து மளிகை சாமானே வாங்க முடியும்னா அவங்க எங்கே போவாங்க? ஸ்டாலின் இதை பற்றி நினச்சாரா? நினைக்கிறேன். ஆனால் என்ன அப்பான்னு கூப்பிடுங்க, அவருடைய பையன் என்ன அண்ணன்னு கூப்பிடு. அதுக்கு மேலே இந்த இவர் ஏவா வேலு அவர் ஒருபடி போய் இனிமேல் அப்பா அண்ணன் ஸ்டாலின் தாய் மாமன் கூப்பிடு. என்னடா மாமன் மச்சான் இப்படியாடா விளையாடுறீங்க எல்லாம்? அதை பார்த்து ஒரு இதில் வந்து உண்மையிலே எனக்கு விழுந்து சிரிச்ச ஒரு ஜோக் என்னன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் மன்மதில் இல்லை அந்த படம் பார்த்துருப்பீங்க. நாமளும் யோசனை இல்லை மனோ கடைசி அது வந்து மன்மதில் இல்லை படம். அந்த படத்தில் கமல்ஹாசன் ஒரு இந்த சீன் நல்லா எடுத்துருக்காங்க. ஒரு பையன் அப்பான்னு கூடுவான், அடுத்தது 2 பையன் கூடுவான், அடுத்தது 3 பையன் கூடுவான், அடுத்தது 4 பையன் கூடுவான், அடுத்தது 5, அடுத்தது 10, 20, 100, 200 அப்பா 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 அப்பான்னு கத்தி அவன் ஓடுவான் 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 எப்பா சாமி விட்டுருப்பான். ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு அம்மானா அது எவ்வளோ அம்மா என்று அழைக்காத உயிரில்லைன்ற மாதிரி அந்த மாதிரி பசு கூட பார்த்தீங்கன்னா அம்மா தான் கத்தும். எந்த பசு அப்பான்னு கத்துறது அப்பான்னு கத்துற அப்பான்னு கத்துற பசு யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த இந்த மூடர்களுக்கு தெரியலையே, அது உலகம் போட்டுக்கின்ற மொழி அம்மா மொழி. அதனால தான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன அம்மா வந்து குழந்தைகள் சொல்லி இனிமேல் என்ன அம்மா தான் கூப்பிடுன்னு சொன்னாங்களா? சொல்லியே எல்லாரும் வந்து விரும்பி எடுத்துக்கிட்டாங்க அம்மான்றத. அது மாதிரி அம்மா அது எவ்வளோ வந்து அது அடி வயிற்றுலேருந்து உணர்வுபூர்வமாக பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தை அது. ஆனால் அதான் நான் சொல்கிறேன், சரிப்பா எதுக்கு போய் விலங்கத்தை வீணாக போய் அப்பான்னு கிரியேட் பண்ணி விட்டுறாரு. ஒரு அம்மாவே போய் இன்னொரு குழந்தை போய் வீட்டில் போய் அம்மா அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய அப்படி வாரி அனுப்பிச்சிக்க, ஐயோ செல்லக்குட்டி எப்படி என்ன அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டுங்க. அதே குழந்தை பக்கத்தில் பார்த்தா அப்பா சொல்லிச்சு வச்சுக்க, சரி எனக்கு சந்தேகம் வரல, சந்தேகம் வரல, வீண் குழப்பம் வரல. இந்த வீண் குழப்பம் எதுக்கு போய் இதை போய் தமிழ்நாட்டில் உருவாக்கி இது ஒரு பிரச்சனையாது. அதனால் இதில் தான் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு வந்துட்டோம் ஆட்சிக்கு, மக்களுக்கு நல்லது செய்வோம் அந்த எண்ணம் கூட கொஞ்சம் கூட கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026ஆம் ஆண்டு இந்த கோட்டான்கள் காக்கைகள் எல்லாம் கோட்டையை விட்டு வெளியேறும். மீண்டும் நம்முடைய அம்மா வச்சு மலரும், இது உறுதி. திருவிக நகர் தெற்கு பகுதியின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு சால்வை வைக்கப்படுகிறது.